ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான முருகன் கோவில் போனா அவங்களுக்கு கொஞ்சம் நட்சத்திரம் கொஞ்சம் பலப்படும், இல்ல ஒரு தசாபுதி நடத்துது அந்த நட்சத்திரத்துல இருந்து அப்படின்னா என்ன மாதிரியான கோவிலுக்கு போகணும்? யுனிக்கா எனக்குன்னு என் முருகன் எனக்காக உட்கார்ந்திருக்கக்கூடிய அருள் பாவிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் என்னவா இருக்கும்? தேடி 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 எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன். பழனிக்கு போயிட்டேன், திருச்செந்தூர் போயிட்டேன், நடையா நடந்துட்டேன், காவடியா எடுத்துட்டேன், பாலாபிஷேகமா பண்ணிட்டேன், நாக்குல அளவு என்ன பண்ணாலும் பிரச்சனை தீர மாட்டேங்குது. அப்ப பிரச்சனை தீர்றதுக்கு நான் இன்னும் தயாராகலையா? இல்ல என் கர்மா வந்து நிக்குதா? இல்ல முருகா உன் கண்ணே தெரியலையா? நீ பார்க்க மாட்டேங்கிறியா? அப்படியெல்லாம் சொல்லிட்டே இருந்தாலும், எங்க போய் பிரச்சனைய சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொருவருக்கும் யுனிக்கா அவர்களுக்கே அவர்களுக்கான ஒரு முருகன் கோயில் என்னவாக இருக்கும்னு சொல்லி நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே வரோம். அதற்கான காரணங்களையும் நாம் தேடிக்கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் முருகன் அவதாரம் செய்த மிக உன்னதமான ஒரு தன்மை வாய்ந்த குருவின் ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் விசாகம். விசாக நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய முருகன் தலம் என்ன? விசாக நட்சத்திரத்திற்காரர்களுக்காகவே முருகன் எழுந்தருளக்கூடிய ஒரு தலம் உண்டு என்றால் அது இந்த தலம் தான். தென்காசி மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய பண்பொழி தலம் தான். தலத்துக்கு ஒரு வரலாறு எல்லாம் இருக்குங்க. ஏன் இங்க போகணும் அப்படின்னா, இந்த விசாகம் அப்படின்ற நட்சத்திரம் இயல்பா எங்க இருக்குன்னா 2 இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணும். கொஞ்சம் விருச்சகத்திலும் கொஞ்சம் துலாமிலையும் இருக்கக்கூடிய ஒரு தலம் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த விசாக நட்சத்திரத்தோட ஒரு அமைப்பு. விருச்சகம் அப்படின்னாலே புதைக்குழின்னு அர்த்தங்க. நிறைய நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா பார்த்தா விருச்சகம் அப்படின்னாலே புதைக்குழி சம்பந்தப்பட்ட ஒரு தலம் தான். போர் போடுறது, உள்ள ஆழ்ந்து போறது, ஆழ்துளை கிணறு, இது எல்லாமே விருச்சகத்துடைய ஒரு காரகத்துவமாக. அதனாலதான் கேது என்று சொல்லக்கூடிய ஞானக்காரகன் அங்கு உச்சமடைவதாக ஜோதிட நூல்கள் எல்லாம் வந்து பகிர்கின்றன. ஓகே, இந்த இடத்துல இந்த கோவில்ல என்ன சிறப்பு அப்படின்னா, இங்க வேல் மட்டும்தான் இருந்தது அங்க முன்னாடி. அப்போ முருகன் எனக்கும் அதே கேள்விதான் இருந்தது. இந்த கோவில் பற்றியான வரலாறை நான் படித்து உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால், வேல் மட்டும்தான் இருக்கு, வேலை மட்டும்தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அர்ச்சகருக்கு வந்து என்னடா வேல் மட்டும்தான் இருக்கு, அதுவும் தானாக வந்த வேலாக இருக்கிறதே அப்படின்லாம் வந்து யோசிக்கும் போது, முருகன் என்ன பண்ணாராம், கனவுல வந்து பூவன் பட்டர், அந்த பட்டருடைய பெயர் பூவன் பட்டர் கிட்ட சொல்றாரு, இங்க பாரு, நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல நான் தான் இருக்கேன்றதுக்கு சில அடையாளங்களையும் காட்டுறேன். அந்த அடையாளங்கள்லாம் எங்க தெரியுதோ அந்த இடத்துல போயிட்டு என்ன நீ தோண்டி எடுத்தேன்னா அங்க நான் இருப்பேன். என்ன அப்படி அலாக்கா கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணா போதும். விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே நான் இங்க எழுந்தருள தயாராக இருக்கிறேன் என்று முருகன் சொன்னதாக செவி வழி செய்தி இல்ல, புராண செய்தியே இருக்கு அந்த இடத்துல.